போல பாடுபட்டிருக்கின்றார். எப்படின்னா, எந்திரத்திற்காவது ஓய்வு இருக்குங்க. ஆனா ஒரு குடும்பத்திற்கு நல்ல தகப்பன் கிடைத்து விட்டால் அந்த தகப்பனுக்கு ஓய்வே கிடையாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்த டிராக்டர் இருக்குது, அது ஏர் உழுது கழனியில். ஆனால் பழுதாயிடுச்சுன்னா திடீர்னு கொண்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க, மெக்கானிக் செட்டில் விடுவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வார காலமாகும். அந்த ஒரு வார காலம் அந்த டிராக்டர் ஓய்வெடுக்கும். ஆனால் நல்ல தகப்பன் அப்படி கிடையாதுங்க. தன்னுடைய குடும்பத்திற்காக உடம்பே சரியில்லைனா கூட யாராவது ஒரு ஆள் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னால், தன்னுடைய உடல் நிலையை தனக்கு உடம்பே சரியில்லைனா கூட அது பொருட்படுத்தாமல் ஒரு 2000 ரூபாய் நமக்கு வந்தால் அதை கொண்டு போய் நம்ம பிள்ளைங்களுக்கு பெண்டாட்டிக்கு கொடுத்தா அவங்க சந்தோஷமாக அடைவார்களேன்னு தன்னுடைய உடல் நோக கூட அவங்க பொருட்படுத்தாமல் உழைச்சி வருதாங்க அப்பான்றவர். நம்முடைய சண்முகம் ஐயாவும் அப்படித்தான். வறுமையை சொன்னதில்லை அப்பா நீ மந்திரமா, பாடுபட்ட எந்திரமா, நம்பிக்கையாய் இருந்த நான் வளர்ந்த கோபுரமா, ஓயாத சக்கரமா, கண்ணிமை பல்வத்திரமா, பாதுகாத்து நீ வளர்த்த பாட்ட நான் சொல்லணுமா. தோளில் சாய்த்தங்களை யாராட்டி துவண்டு விழும்போது சீராட்டி, பாசமழை தூவி பாராட்டி, பக்கத்துணை நின்று வழிகாட்டி, என்னை வளர்த்த உன் பாசந்த மாறாது, 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தான் தீராது. என்ன வளர்த்த உன் பாசந்தா மாறாது, 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடன் தான் தீராது. அப்பா அப்பா உன் நட்பிற்கு ஈடாகும் ஆகாசம், அப்பா உன் வேகத்தை மிச்சிடுமா தாய் பாசம், ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம், வேர்வ துளி தம்ப நான் படிக்கும் இதிகாசம். ஜென்மம் எடுத்தாலும் நம்மை பெற்ற தாய் தந்தைக்கும் நாம பட்ட கடன் தீரவே தீராதுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்கள் நம்மை பெற்ற கடனும் நமக்காக அவர்கள் பட்ட கடனையும் 7 ஜென்மம் எடுத்தாலும் சத்தியமா தீர்க்கவே முடியாதுங்க. அப்படி நம்முடைய சண்முகம் ஐயா இந்த குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து இங்கு தெய்வ மகனாக